சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கான சத்து மாவு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம வெளியே ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, காம்ப்ளானு அந்த மாதிரி வாங்கி தரதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சத்துள்ள பொருட்கள்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ஒரு வெளியே நீங்கள் ஒரு ஹார்லிக்ஸ் வாங்க போனீங்கனாலோ இல்லை பூஸ்ட் வாங்க போனீங்கனாலோ 1/2 கிலோ எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போலாம் ஒரு 500 400 ஆகும். அந்த காசுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நிறைய அளவுலேயே நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி சத்து மாவு பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்க மட்டும் இது சாப்பிட்றதுக்கு இல்லைங்க, இது பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ நான் ஃபுல்லாக போடுறது 5 வயசு வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதாங்க 25-30 ஏஜ் க்ராஸ் ஆகும்போது அந்த பெனிஃபிட்ஸ்லாம் தெரிய வரும். இப்போ சின்ன வயசுலேயே 30 வயசுலேயே நிறைய பேருக்கு சுகரு நிறைய பிரச்சனை வந்துடுது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவில் தாங்க இருக்குது. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு பயன் தரும், மரமாக வளர்ந்து. அதே தாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் 5 வயசு வரைக்கும் என்ன உணவு தரீங்களோ அந்த உணவு தாங்க உடம்புல வேலை செய்யும். அதனால் நம்ம நல்லா பார்த்து ஆர்கானிக்காக நல்ல ஃபுட்டாக கொடுக்க பாருங்கள். வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற ஃபுட்ஸை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். வெளியவும் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் விற்கிறாங்க. அதை தவிர நம்ம வீட்டிலையே எப்படி செஞ்சு கொடுக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய பொருட்கள் வீட்டிலேருந்தே நீங்களாக பண்ணுற மாதிரி பாருங்கள். பால் கூட ஆர்கானிக் மில்க் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆர்கானிக் மில்கில் வச்சு அதோட ஆடை எடுத்து எப்படி நெய் வீட்டிலேயே உருக்கணும், பட்டர் எப்படி பண்ணணுங்கிறதும் நான் ஒரு வீடியோ போடுறேன். இல்லை, எல்லாத்துலேயும் கலப்படம் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை தவிர்த்து நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளே வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த சத்து மாவுக்கான வீடியோவை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு பவர் ஹவுஸு, இந்த ஹெல்த் மிக்ஸு. பாதம் அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி அது ஒரு 100 கிராமு. அக்ரோட்டு, வால்நட் சொல்லுவோம், அது ஒரு 100 கிராமு. அப்புறம் பிஸ்டா அது ஒரு 100 கிராமு. வெள்ளை சுண்டல் 100 கிராம். கருப்பு சுண்டல் 100 கிராம். பச்சை பயிறு 100 கிராம். அப்புறம் பொட்டுக்கடலை அது 100 கிராமு. வேர்க்கடலை 100 கிராமு. உளுந்து பருப்பு ஒரு 50 கிராமு. கோதுமை இல்லை சம்பா கோதுமை ரெண்டுத்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு 1/2 கிலோ. அப்புறம் ராகி, கேழ்வரகு அது ஒரு 1/2 கிலோ. அப்புறம் சோளம் அது ஒரு 1/4 கிலோ. கம்பு அது ஒரு 1/4 கிலோ. அரிசி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த சிகப்பரிசி, புட்டு அரிசி கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது, அது ஒரு 100 கிராமு. வாசனைக்கு ஒரு 5-6 ஏலக்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. இதெல்லாம் என்ன செய்யணும், தனித்தனியாக வறுத்துக்கணும். ஒரு பொருளும் தனித்தனியாக வறுத்துக்கணும். லைட்டாக ரொம்ப வறுத்துறாதீங்க, லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்ட பிறகு மாமில்லில் கொடுத்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஒழுங்காக அரையப்படலைன்னா தொண்டையில் தட்டும் பசங்களுக்கு, அதனால் கொமட்டல் வரும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். அதை அரைச்சி வச்சுருக்க பவுட்ரு நான் இப்போ அதை வச்சு நான் பண்ண போகிறேன். எப்படி சத்து மாவு ரெடி பண்ணுறேன்றதை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சத்து மாவை எப்படி சமைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சத்து மாவு களி செஞ்சு காட்டுறேன். என் பசங்க கொஞ்சம் வளர்ந்த பசங்க, அதனால் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த மாவு நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மீதியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வெளியே வச்சுக்கிட்டு மீதியை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க. தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் கட்டி விழாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு திக் கன்சிஸ்டிவாக பார்த்து கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். என்னோடய ஸ்பூன் அளவு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸ்வீட் வந்து உங்களுக்கு பொறுத்தது. சில நாட்டு சக்கரையில் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும். அந்த சர்க்கரையை பொறுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இல்லை அப்புறமா கடைசியாக கூட வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குக் பண்ணுங்கள். இது பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்க கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொலக்கட்டை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். கொலக்கட்டை இல்லைன்னா இந்த மாதிரி ஹல்வா போல் பாலில் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து சாப்பிடலாம். பாலில் வந்து சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சிக்கோங்க, அப்புறம் பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். நாட்டு சர்க்கரையை சேர்க்க பாருங்கள். சுகர் அவாய்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சுகர் வேண்டாம், அது ரொம்ப கெடுதி உடம்புக்கு. நான் பசங்களுக்கு வந்து பாலில் கூட சுகர் சேர்க்க மாட்டேன். நான் குழந்தைங்களுக்கு வந்து இது டின்னருக்காக பண்ணிகிட்ருக்கேன். இந்த சத்து மாவு வந்து செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நான் டின்னருக்கு ஏன் பண்ணுறேன்னா, அதாவது ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்குகிற குழந்தையாக இருந்ததுன்னா 8 o'clockவே பண்ணி கொடுத்தா நல்லா தூங்கிடும். நைட்டு தூக்கத்தில் வந்து பசின்னு எந்திக்காது. ஸோ நைட்டு தூங்குகிற குழந்தை வந்து மார்னிங் வரைக்கும் நல்லா தூங்கிடும், தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுக்காக வந்து நான் நைட்டு கொடுக்குறேன். அது பழகிடுச்சு. இது என்னோடய வீவு, நீங்களும் அந்த மாதிரி கொடுக்கணுன்னு இல்லை. நீங்கள் உங்கள் டைமை பார்த்துக்கோங்க. மார்னிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லை ஈவினிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க. அதை உங்களோட பொறுத்துவது. என்னென்னா குழந்தை வந்து நிம்மதியாக ஸ்டொமக் ஃபுல்லாகி நல்லா தூங்கும், நடுவில் எந்திக்காது. இதை நான் ட்ரை பண்ணுறேன். சில பேர் வந்து நைட்டு இட்லி கொடுத்து அகெயின் மிட் நைட்டு இல்லை ஏர்லி மார்னிங் என்ன பண்ணுவாங்கன்னா பால் கொடுப்பாங்க. நான் அப்படி ட்ரை பண்ணதே இல்லை. குழந்த 6 மந்த்லேருந்தே நான் இதே மாதிரி கொடுத்து பழகிட்டேன். அதனால் அவங்களும் வந்து கொஞ்சம் ஓடி விளையாடுவாங்க, அது நல்லா டைஜஸ்ட் ஆகிடுமா. ஸோ அது காலை வரைக்கும் நல்லா தூங்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஆகிட்டு வருது. ஸோ திக்காகி வரும்போது நீங்கள் வந்து சிம் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து ரொம்ப கட்டி கட்டியாக விழுந்துடும். சிம் பண்ணிக்கோங்க. இப்போ சிம் பண்ணிவிட்டு கையை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும், கை எடுத்துடக்கூடாது. இல்லைனா இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப கட்டி விழுந்துருச்சுன்னா சாப்பிட முடியாது பசங்களால். அதை வந்து ஹல்வா பதத்தில் கை விடாமல் வந்து கலக்கிட்டே இருக்கணும். நல்லா தூங்கும்போது கொடுத்துறாதீங்க, அதாவது தூங்க போகும்போது கொடுத்துறாதீங்க குழந்தைங்களுக்கு, நெஞ்சிலேயே நிற்கும். அப்புறம் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்கங்க. பாலில் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. சின்ன குழந்தைங்க குடிக்காது, அதுக்கு வந்து தொண்டையில் தட்டும். பெரிய பசங்கன்னா குடிச்சிப்பாங்க, பெரியவங்க குடிச்சிக்கலாம், சின்ன குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க. நான் வந்து ஹார்லிக்ஸு பூஸ்டெல்லாம் பசங்களுக்கு ட்ரை பண்ணியே பார்த்தது இல்லைங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததே இல்லை. இதிலேயே எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்குது, அதனால் நான் இதையே எப்போவுமே கொடுப்பேன். நல்லா கட்டியாக அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஏன்னா நம்ம வந்து கரைச்சது வந்து கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டிவாக கரைச்சிருந்தோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி கரைச்சிக்கலாம். இப்படியே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் இருவிரும். அதனால் தண்ணியாக இருந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆறும்போது அது தானாகவே இருவிரும், ஸோ திக்காகிடும். ஸோ நடுவில் கொஞ்சம் திக்காக இருக்கிற சமயத்தில் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து 6 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதாவது ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு முதல்ல ட்ரை பண்ணணும். சிலிக்கான் ஸ்பூன் கிடச்சிதுன்னா அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்கள். 6 months to 1 year வரைக்கும் சால்ட்டு சுகர்லாம் சேர்க்கக்கூடாதுங்க, நாட்டு சக்கரை கூட சேர்க்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபுட்டு அதுக்கு வந்து டேஸ்ட்டெல்லாம் தெரியாது, அதில் சால்ட் இருக்கா சுகர் இருக்கா அப்படின்லாம் குழந்தைக்கு பார்க்க தெரியாது.
ஸோ அதனால் வந்து சுகரு சால்ட்டெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப தவறு, ஹெல்த்தை பாதிக்கும். 1 இயர்க்கு அப்புறமா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா அல்வா மாதிரி வந்துருச்சு. நாட்டு சர்க்கரையே யூஸ் பண்ண பாருங்கள். பசங்களுக்கு பாலில் கூட சுகர் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். நாட்டு சர்க்கரை வேணால் போடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு கலந்துட்டோம், போதும் நினைக்கிறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இறக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அது வந்து ஆறணுன்னே வந்து கட்டியாகிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இறக்குங்க, இல்லைன்னா ரொம்ப கட்டியாகிடும், சாப்பிடாது பசங்க. அந்த டைமில் தண்ணி சேர்த்தோன்னா சரி வராது. இனிப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லோரும் சாப்பிட்லாங்க, எல்லா உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம எல்லாமே நல்ல நியூட்ரிஷன்ஸ் உள்ள பொருளாக பார்த்து தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி கோவிட் டைமில் இதெல்லாம் சாப்பிட்டா வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கொழுக்கட்டையோ இல்லை ஹல்வாவோ இல்லை பாலில் போட்டு குடித்தாலும் ரொம்ப நல்லது. இப்போ இதை இறக்கிக்கலாம். நான் ஒரு 2 பவுலில் மாற்றிக்கிறேன். அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் கூட நல்லது தான். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. இப்போ 2 பவுலில் மாற்றிக்கலாம். என் பசங்க வயசு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தைக்கு 2.5 வயசு, இன்னொன்றுக்கு இப்போ தான் 4 வயசு. அதனால் 2 பேருக்கும் இதை வந்து இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் வச்சு ஊட்டிடுவேன். அதுவும் ஆசையாக சாப்பிட்டுக்கும். எங்கள் வீட்டில் கிளி இருக்குது, அது கூட ரொம்ப ஆசையாக சாப்பிடுவோம் சத்து மாவு. அப்படின்னா பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. அதுக்கும் இந்த வீடியோ கடைசியில் வந்து என்னோடய கிளி பேர் மிட்டு, அது சாப்பிட்றத கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எங்கள் கிளியும் எல்லாம் சத்தான பொருளாக ஆர்கானிக் பொருளாக பார்த்து தான் சாப்பிடுவோம். பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.